எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோல 5 விதமான அப்டேட்ஸை பத்தி பார்க்க போறோம். ரோமன் ரெயின்ஸுக்கு பிடிக்காத ரெசில்மேனியா 37 மேட்ச், சார்லட் ஃபிளேரால் ரியா ரிப்ளேவுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த வாரம் மண்டே நைட் ரா அண்ட் ஸ்மாக் டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளோ, மீண்டும் WWE வருகிறாரா RVD, அலெக்சா பிளஸை வெறுக்கும் ராண்டி ஓட்டனோட மனைவி. சோ இத பத்தி டீடைல்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RVD. சோ RVD பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா இம்பாக்ட் ரெஸ்லிங்ல தான் வர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி RVDயோட இம்பாக்ட் ரெஸ்லிங் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. சோ அதனால RVD ஃப்ரீ ஏஜென்ட்டா இருக்காரு. சோ WWE வரலாம், இல்ல AEW போலாம் அப்படின்ற மாதிரி சோ பலதரப்பட்ட ரூமர்ஸ் போனாலும் இப்ப வரைக்கும் RVD ஃப்ரீ ஏஜென்ட்டா தான் இருக்காரு. அவர் WWE வரல, AEW வரல. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா WWE தரப்புல இருந்து RVD கிட்ட போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ நடந்துச்சு அப்படினு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RVD பொறுத்த வரைக்கும் RVDக்கும் WWE எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா RVDயும் WWE ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. இப்போ கூட RVD WWE வரலாம் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம். சோ இந்த நேரத்துல WWE தரப்புல இருந்து RVD கிட்ட போயிட்டு பேசி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ எந்த ரீசனுக்காக பேசினாங்க அப்படினு தெரியல. சோ ஒன்னு WWE 2021 ஹால் ஆஃப் ஃபேமர்ல RVD இன்டெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சோ அதுக்காக பேசினாங்களா, இல்ல RVD கிட்ட WWE புது கான்ட்ராக்ட் பத்தி பேசினாங்களா அப்படினு தெரியல. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா RVD ஃப்ரீ ஏஜென்ட்டா இருக்காரு. இந்த நேரத்துல WWE தரப்புல இருந்து RVD கிட்ட போயிட்டு பேசிருக்காங்க. சோ ஒருவேளை RVD WWE கான்ட்ராக்ட் பண்ணி WWE அகைன் வந்து திரும்ப வர்க் பண்ணா எப்படி இருக்கும், இல்ல RVD WWE 2021 ஹால் ஆஃப் ஃபேமர்ல இன்டெக்ட் பண்றதுக்காக கேட்டிருக்காங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? RVD திரும்ப WWE வந்தா ஹால் ஆஃப் ஃபேமர்ல இன்டெக்ட் ஆகிறதுக்காக வரணுமா, இல்ல அவர் திரும்ப ஃபைட் பண்றதுக்காக WWE வந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சார்லட் ஃபிளேரால் ரியா ரிப்ளேவுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. சோ என்ன நடந்துச்சு அப்படினு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்லட் ஃபிளேரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வாரமா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மண்டே நைட் ரால பார்க்க முடியல. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்களோட ரியல் லைஃப் கப்பல் குறிப்பா ஆண்ட்ராய்டே வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ ஒருவேளை ஆண்ட்ராய்டேவை பழி வாங்குற விதமா சார்லட் ஃபிளேரை WWE பழி வாங்குறாங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். சோ இப்போதைக்கு சார்லட் ஃபிளேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா சார்லட் ஃபிளேருக்கு இப்ப கொரோனா வைரஸ் வந்திருக்கு. சோ அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா குவாரண்டைன்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அதனால தான் சார்லட் ஃபிளேர் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா மண்டே நைட் ராவுக்கு வரல. சோ குறிப்பா சார்லட் ஃபிளேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்கள ரெசில்மேனியால இருந்து தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி WWE வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. சோ குறிப்பா இப்ப வரைக்கும் சார்லட் ஃபிளேர் ஆபீஷியலா ரெசில்மேனியால இருந்து தூக்கல. சோ WWE பொறுத்த வரைக்கும் ஆஸ்கா வெர்சஸ் சார்லட் ஃபிளேர் வெர்சஸ் ரியா ரிப்ளேவுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் ரெசில்மேனியா 37ல வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்ல ஆஸ்காவை பீட் பண்ணி சார்லட் ஃபிளேர் வந்து பாத்தீங்கன்னா நியூ ரா வுமன் சாம்பியன் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ரால ரியா ரிப்ளே வந்து ஆஸ்காவை வந்து பாத்தீங்கன்னா ரா வுமன் சாம்பியன்ஷிப்காக ரெசில்மேனியா 37ல வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. சேலஞ்ச் பண்ணதோட இந்த நேரத்துல சார்லட் ஃபிளேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால, குறிப்பா ஆண்ட்ராய்டே WWE விட்டு போனதுனால சார்லட் ஃபிளேருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு ரியா ரிப்ளேவுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ரெசில்மேனியா 37ல இந்த மேட்ச் நடக்கும் பட்சத்துல ரியா ரிப்ளே அவங்களோட டெபியூட் மேட்ச்லயே ரா வுமன் சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கு முன்னாடி ரியா ரிப்ளே மெயின் ராஸ்டர்ல ஃபைட் பண்ணியிருந்தாலும் அவங்க ஒரு NXT ரெஸ்லரா தான் மெயின் ராஸ்டர்ல ஃபைட் பண்ணிருந்தாங்க. சோ இதுக்கு அப்புறம் அவங்க டெபியூட் ஆகி மண்டே நைட் ராவோட ஒரு ரெஸ்லரா வந்து பாத்தீங்கன்னா ரெசில்மேனியா 37ல ஃபைட் பண்ண போறாங்க. சோ சார்லட் ஃபிளேர் வராதனால ரியா ரிப்ளேவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. குறிப்பா ரெசில்மேனியா 37ல ரியா ரிப்ளே நியூ ரா வுமன் சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை லாஸ்ட் மினிட்ல கூட சார்லட் ஃபிளேரை இந்த மேட்ச்ல ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை உங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா குவாரண்டைன்ல இருக்கலாம். சோ கடைசி வாரம் கூட வந்து ஆஸ்கா ரியா ரிப்ளேவை சேலஞ்ச் பண்ணி ட்ரிபிள் த்ரெட் மேட்சா கூட கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ சார்லட் ஃபிளேரால ரியா ரிப்ளேக்கு கிடைக்க போற மிகப்பெரிய வாய்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படினு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை பார்த்துட்டு வரலாம். சோ போன வாரம் மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 1.84 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. சோ இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5% குறைஞ்சி 1.81 மில்லியன் வியூவர்ஷிப் தான் கிடைச்சிருக்கு. சோ என்னதான் WWE புதுசா பல விஷயங்களை ட்ரை பண்ணாலும் ராவோட வியூவர்ஷிப் ஒரு பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது. சோ அதே சமயம் இந்த வாரம் ஸ்மாக் டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படினு பார்க்க போறோம். சோ ஃபாஸ்ட்லைனுக்கு முன்னாடி நடந்த ஸ்மாக் டவுனோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படினு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் 2.17 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. இந்த வாரம் ஒரு 3% குறைஞ்சி 2 மில்லியன் வியூவர்ஷிப் தான் கிடைச்சிருக்கு. சோ அடுத்தடுத்த வாரம் ரா ஸ்மாக் டவுனோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும்.
அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸை வெறுக்கும் ராண்டி ஓட்டன் மனைவி. சோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராண்டி ஓட்டன் வெர்சஸ் தி ஃபீல்டுக்கான ஒரு லாங் டைம் ஃபியூட கொண்டு போறாங்க. சோ அதுக்கு ஒரு ஹைப் ஏத்துற விதமா அலெக்சா பிளஸ் வெர்சஸ் ராண்டி ஓட்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஃபாஸ்ட் அண்ட் பேப்பர்ல வச்சிருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க அலெக்சா பிளஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா காமிச்சாங்க. குறிப்பா இந்த மேட்ச்ல அலெக்சா பிளஸ் நிறைய மைண்ட் கேம் விளையாடுற மாதிரி அலெக்சா பிளஸ் பார்த்து ராண்டி ஓட்டன் பயந்து போற மாதிரி தான் இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருந்தாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஃபீன் பிரேவ் ஆயிட்டு ரிட்டர்ன் ஆவாரு. சோ ரிட்டர்ன் ஆனதோட சோ ராண்டி ஓட்டன் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாரு. சோ அட்டாக் பண்ணதோட வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி அலெக்சா பிளஸ் க்ளீனா வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனை பீட் பண்ணுவாங்க. சோ ராண்டி ஓட்டனை அலெக்சா பிளஸ் பீட் பண்ணதோட ராண்டி ஓட்டன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ராண்டி ஓட்டனோட மனைவியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ செம காண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அதே சமயம் ராண்டி ஓட்டனோட மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் கழுவி ஊத்தி இருக்காங்க. சோ எதுக்காக கழுவி ஊத்துனாங்க அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலெக்சா பிளஸ் ராண்டி ஓட்டனை பீட் பண்ணதுக்காக திட்டுறாங்களா இல்ல அந்த மேட்சோட எண்டிங்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனை ஃபீல்ட் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அலெக்சா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் மேல ஒரு பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காருவாங்க. சோ அத வச்சு சோ ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபேன்ஸ்ங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து காண்டான ராண்டி ஓட்டனோட மனைவி சோ அலெக்சா பிளஸ் கழுவி வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஊத்தி இருக்காங்க. சோ இந்த போட்டோவை பார்க்கும்போதே அது எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால சோ இந்த ரீசனுக்காக தான் ராண்டி ஓட்டனோட மனைவி அலெக்சா பிளஸ் கழுவி ஊத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ராண்டி ஓட்டனோட மனைவியா இருக்கும்போது அந்த ஒரு செக்மெண்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பா கோவம் வரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனோட மனைவி அலெக்சா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்தி இருக்காங்க. சோ ராண்டி ஓட்டன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி அவங்க வைஃப் கிட்ட திட்டு வாங்கினாரு அப்படின்றது ராண்டி ஓட்டனுக்கு மட்டும் தான் தெரியும். சோ இந்த ஒரு செக்மெண்ட்னால சோ ராண்டி ஓட்டன் ஃபேன்ஸ்ங்க மட்டும் இல்லாம சோ ரெஸ்லிங் வேர்ல்டே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல இருக்கு அப்படினு சொல்லலாம். சோ அந்த ஒரு செக்மெண்ட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராண்டி ஓட்டன் சோ அலெக்சா பிளஸ் கிட்ட தோத்தத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோ அந்த கடைசி அந்த எண்டிங் பாயிண்ட பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கே பிடிக்காத ரெஸ்ல்மேனியா 37 மேட்ச் சோ என்ன நடந்துச்சு அப்படினு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியா 37ல எட்ஜ் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாட போறாரு. சோ இந்த மேட்சை இப்போ வரைக்கும் WWE கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 37ல நடக்காது. சோ எப்படியும் லாஸ்ட் மினிட்ல டேனியல் பிரையன் வெர்சஸ் எட்ஜ் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா WWE நடத்த போறாங்க. சோ அதுக்கான ஸ்டோரி லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. சோ குறிப்பா ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச்ல டேனியல் பிரையன் இன்வால்வ்மென்ட் ஆகிறது சுத்தமாவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா ரோமன் ரிங்ஸ் எதிர்பார்த்த மேட்ச் ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் எட்ஜ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் விரும்பி இருக்காரு. சோ லாஸ்ட் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா WWE இந்த மேட்ச்ல டேனியல் பிரையனை இன்வால்வ்மென்ட் பண்றது சோ ரோமன் ரிங்ஸ்க்கே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா எதுக்காக WWE டேனியல் பிரையன் இந்த மேட்ச்ல இன்வால்வ்மென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுவும் ரோமன் ரிங்ஸோட நல்லதுக்காக மட்டும்தான். சோ ரோமன் ரிங்ஸ் க்ளீனா எட்ஜ் கிட்ட தோக்க கூடாது. சோ அதே மாதிரி எட்ஜும் ரோமன் ரிங்ஸ் கிட்ட க்ளீனா தோக்க கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் சோ இப்போ இந்த மேட்ச்ல டேனியல் பிரையனை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் 100% அவரோட யூனிவர்சல் சாம்பியனை லாஸ் பண்ண போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா க்ளீனா எட்ஜ் கிட்ட தோத்தா ரோமன் ரிங்ஸோட இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குறையும். சோ ரோமன் ரிங்ஸை சேவ் பண்றதுக்காக ரோமன் ரிங்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பிரையனை ஆட் பண்ணிருக்காங்க. சோ எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பிரையனை பீட் பண்ணி சோ எட்ஜ் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆவாரு. சோ அதனால ரோமன் ரிங்ஸுக்கும் எட்ஜுக்குமான அந்த ஸ்டோரி லைன் அப்படியே இருக்கும். அவங்களோட மேட்சை பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி WWE வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல டேனியல் பிரையன் ஆட் ஆகுறது ரோமன் ரிங்ஸுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களுக்கு